ஹாய்! எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு சூப்பர்பான ஒரு கோட் ஒன்று படித்தேன். அது என்ன அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அதையே திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே என்ன கிடைச்சிச்சோ, அதுதான் இப்போவும் கிடைக்கும் அப்படின்னு. எவ்வளோ உண்மையான வார்த்தைகள் இல்ல? நம்ம திரும்ப திரும்ப எதை பண்ணிகிட்டு இருக்கோமோ, அதையே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சோ, அதான் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பாடி எப்போவும் இருந்த மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. நீங்கள் டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பாடி டோன்ட்டாக மாறாது. மாறாக வெயிட் போட்டுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் புக்கு படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூ ஐடியாஸ் அப்படிங்கிறது க்ரியேட்டே ஆகாது. அது சம்மந்தமாக டிஸ்கஷனும் நீங்கள் யார் கூடயும் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி எல்லா விஷயமும் சரி, ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஏதாவது ஒரு கலைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்காது. ஏன்னா, நீங்கள் ஏற்கனவே பண்ணதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் லைஃப்பில் ஒரு ரொட்டீனே இருக்காது. அதை விட்டுட்டு மாறா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு 18 நிமிஷம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அது பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரம் பக்கம் வரும். அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி, ஒரு ஆர்ட் ஃபார்மோ, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் பிரெயின் எல்லாமே ரீவேரிங் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்கிறப்ப நம்ம மூளையில் புது புது செல்கள் உருவாகும். அது நம்மளை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கும். நம்மளை ஒரு ஜாலி மூடில் வச்சுக்கும். நம்மளுக்கு நல்ல டோபமைன் உருவாகும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு புது விஷயம் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்குள்ள புது ஐடியா க்ரியேட் ஆகும். இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுடைய இலக்குகளுக்கு அது ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்யும். ஸோ நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான். நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோமோ அதையே திரும்ப பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஸோ ஏதாவது புதுசாக பண்ண ஆரம்பிங்க. அப்படி புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறத உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப கடினமாக தான் இருக்கும். எல்லா விஷயமும் ஆரம்பத்தில் கடினமாக தான் இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்களே அறியாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மேஜிக் முழுக்க முழுக்க நீங்கள் பண்ணதாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கி இருந்தே அந்த மேஜிக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் வேறு மாதிரி மாறும். வேறு ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.